Hi guys, இந்த விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அதுலேருந்து என்னெல்லாம் பண்ணலாம், இது ரியல் டைமில் எங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே பாதி விண்டோஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் விண்டோஸ் சர்வர் இல்லாத இடமே இருக்காது. அப்படி அங்கே விண்டோஸ் இருந்தால் அங்கே ஆக்டிவ் டைரக்டரி இல்லாத இடமே இருக்காது. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி த ஹார்ட் ஆஃப் த விண்டோஸ் சர்வர். இந்த விண்டோஸ் சர்வருக்கு ஒரு ஹார்ட் அப்படின்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி தான். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டைரக்டரி? ஸோ டைரக்டரினா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம டெலிஃபோன் டைரக்டரி பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப நான் காலேஜ் படிக்கிற காலத்துலலாம் வந்து டெலிஃபோன் டைரக்டரி மோஸ்ட்லி இருக்கும். அந்த டெலிஃபோன் டைரக்டரி ஒரு புக்கு. ஓகே, அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேண்ட்லைன் நம்பர்ஸ் எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். அந்த புக்கு பேர் டெலிஃபோன் டைரக்டரி. ஸோ அப்போ டைரக்டரி மீன்ஸ் ஸ்டோரிங் த இன்ஃபர்மேஷன்ஸ். டைரக்டரி அப்படின்னா என்ன? ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன்ஸ் சரிங்களா. அதே போல் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா இது ஷார்ட்டாக ஏடின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் டைரக்டரியை ஷார்ட் ஃபார்மாக ஏடின்னு சொல்லுவோம். இந்த ஏடி அப்படின்னு நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா அது வந்து மீனிங் வந்து ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இந்த ஆக்டிவ் டைரக்டரியோட பர்பஸ் என்ன, அது எங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்க சரியா. அந்த ஆஃபீஸில் சிஸ்டம்ஸ் இருக்குது. இது ஒரு சிஸ்டம். அது ஒரு ஆஃபீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் லேப்டாப் இருக்கும், பிரிண்டர் இருக்கும், ஃபேக்ஸ் இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும், டெஸ்க்டாப் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்கும். ஓகே, அந்த டிவைசஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக யார் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆக்டிவ் டைரக்டரி தான் கண்ட்ரோல் பண்ணுவார். இமேஜின் ஒரு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனியில் வந்து ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே, அப்போ அந்த கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் லேப்டாப் அந்த கம்பெனி லேப்டாப் கொடுத்துட்றாங்க சரியா. அந்த லேப்டாப்பை நீங்கள் போயிட்டு இங்கே கனெக்ட் பண்ணுறீங்க. கம்பெனி போயிட்டு இங்கே கனெக்ட் பண்ணுறீங்க. லேப்டாப் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி லேப்டாப்பை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த லேப்டாப்பில் உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி, ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சுப்போம். அது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அதில் 50 பேர் வேலை பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட லேப்டாப் கொடுத்து நீங்கள் ஒரு ஆப் டெவலப்பர். ஓகே, உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆஃபீஸ் போகிறீங்க, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ இந்த ஆஃபீஸில் 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 50 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்கும். இந்த மாதிரி 50 பேருமே லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க. அஸ்யூம் தட் அந்த லேப்டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்குது. அந்த லேப்டாப்பில் வந்து முக்கியமான டேட்டா இருக்குது. நீங்கள் வந்து கம்பெனிக்காக வந்து கோடரை டெவலப் பண்ணுறீங்க. அப்போ கோடை டெவலப் பண்ணி அதை ரன் பண்ண போகிறீங்க. அப்போ அது வந்து டேட்டா, அந்த கோடு அதெல்லாமே டேட்டா சரியா. அப்போ அந்த டேட்டாவை செக்யூராக வச்சுருக்கணும். இப்போ உங்கள் லேப்டாப் கொடுத்துட்டாங்க. அந்த லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து யூடியூப் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, தென் ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணுறீங்க, ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. லைக் உங்களுக்கு திடீர்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், அந்த நெட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இந்த சினாரியோவில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற டேட்டா ப்ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டேட்டா ப்ரீச் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா ப்ரீச் அப்படின்னா உங்களோட டேட்டா லீக் ஆகுறது. கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் டேட்டா உங்களோட லேப்டாப்பில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஓப்பனாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் கண்ட சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறீங்க. எப்பயுமே நீங்கள் லேப்டாப் வச்சு அதை வச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பார்க்குறீங்க.
இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலி ஒரு லேப்டாப் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இதெல்லாமே நடக்க தான் செய்யும். இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சினாரியோவில் இந்த டேட்டா பிரீச்சை எப்படி தடுக்கிறது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஒரு எம்ப்ளாயி ஒரு லேப்டாப் வச்சுருக்கிறார் அப்படின்னா அந்த லேப்டாப்பில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இப்போ வந்து ரமேஷ் அப்படி ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு. அவர் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரமேஷ்க்கு என்னெல்லாம் ஓப்பன் ஆகணும், என்னெல்லாம் ஓப்பன் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்புறம் குமார் அப்படி ஒரு எம்ப்ளாயி இருக்கார். அவர் வந்து லேப்டாப் வச்சுருக்கிறாரு. அப்போ இந்த குமாருக்கு எதெல்லாம் ஓப்பன் ஆகணும்? இந்த ரமேஷ் இட்ஸ் எம்ப்ளாயி, குமார் இஸ் எ மேனேஜர். இவர் மேனேஜர் கேட்டகரியில், இவர் வந்து எம்ப்ளாயி கேட்டகரி. அப்போ எம்ப்ளாய்க்கு இந்த லேப்டாப்பில் என்னெல்லாம் ஆக்சஸ் இருக்கணும், என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும், குமாருக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு இங்கே நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இந்த டிவைசஸ் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது. லைக் இந்த டிவைஸ் எல்லாமே நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணுறீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்க, வேறு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அதனால் ஏதாவது ரேன்சம் வேறு அட்டாக் ஆகலாம், வைரஸ் அட்டாக் ஆகலாம், டேட்டா ப்ரீச் ஆகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த சிஸ்டம்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் அப்ளை பண்ணணும். ஸோ ரமேஷ் அப்படிங்கிற எம்ப்ளாயி ஒரு லேப்டாப் வச்சுருக்காரு. அவர் லேப்டாப்பில் ரமேஷ் அப்படின்னு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் அந்த லேப்டாப் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் ஐ வில் கிரியேட் யூசர் நேம் ஆஃப் ரமேஷ் அப்படின்னு ஒரு யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம் இதை ஆன் பண்ணிக்கிறேன். சரியா? தென் ரமேஷ் இந்த லேப்டாப்பில் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூசருக்கு நான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுவேன். அதை வந்து குரூப் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ஹெச்ஆர் டீம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹெச்ஆருக்கு அப்படின்னு குரூப் பாலிசி இருக்கும். ஹெச்ஆருக்கு ஒரு குரூப் பாலிசி இருக்கும். அந்த ஹெச்ஆர் குரூப் பாலிசியில் ஹெச்ஆருக்கு வந்து சோஷியல் மீடியா ஓப்பன் ஆகலாம். சரியா? ஏன் அப்படின்னா ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடணும். அவங்க வந்து சில லைக் லிங்க்டின் இதில் போஸ்ட் போடுவாங்க. சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஹெச்ஆர் அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியா ஓப்பன் ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஜாப் நேச்சர் அப்படி. அதே போல் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அந்த டீமில், வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜேஷ் அப்படி வச்சுப்போம். ஸோ இந்த ராஜேஷ் வந்து இவர் வந்து ஹெச்ஆர் டீம் கிடையாது, இவர் ஒரு டெவலப்பர். அப்போ இந்த ராஜேஷோட லேப்டாப்பில் அவர் ஆக்சஸ் பண்ணுறப்ப அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளை பண்ணணும். சோஷியல் மீடியா ஓப்பன் ஆகக்கூடாது, யூடியூப் ப்ளே ஆகக்கூடாது, அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ளே ஆகக்கூடாது, கூகுள் மட்டும் ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி சில ஏஐ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லையும் ஏஐ வந்து அலோடு கிடையாது. சரியா? ஏன்னா அதுவுமே டேட்டா ப்ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஏஐ மட்டும் தான் அலோடு. உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் கோபைலட் எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுவாங்க. சாட்ஜிபிடியை பல இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏஐ அலோடு கிடையாது. அப்போ இவங்களுக்கு வந்து கோபைலட் மட்டும் அலோடு உண்டு, ஏஐ அலோடு கிடையாது. ஓகே. குமார் அப்படிங்கிற மேனேஜர் கேட்டகரி. ஸோ அவருக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வரும். விச் மீன்ஸ் மேபி யூடியூப்பில் சில வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி வரலாம். யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி வரலாம். சோஷியல் மீடியாவில் வந்து அவருமே சில கம்பெனி சம்மந்தமான போஸ்ட் பண்ணலாம். அப்போ இந்த குமார் அப்படிங்கிற மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் ஓப்பன் ஆகணும், சோஷியல் மீடியா ஓப்பன் ஆகணும், மற்ற எல்லாமே ஓப்பன் ஆகணும். அப்போ வேறு ஒரே கம்பெனி தான், வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது, வேறு பாலிசிஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஹெச்ஆர் டீமுக்கு சோஷியல் மீடியா மட்டும் ஓப்பன் ஆகணும், யூடியூப் ஓப்பன் ஆகக்கூடாது, மற்ற அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. லைக் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் அவங்களா ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்படி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் அது பிளாக் அப்படின்னு காமிக்கும். ஸோ அங்கே நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம்.
ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்துட்டு டெவலப்பர் டீமு. சம்டைம்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இவர் சாஃப்ட்வேர் மட்டும் அந்த அப்ளிகேஷன் மட்டும் ரன் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருப்போம். ஆனால் இவருக்கு சோஷியல் மீடியா ரைட்ஸ் கிடையாது. இந்த ரமேஷ் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் டீம், இந்த டெவலப்மெண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ரைட்ஸ் கிடையாது. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் உண்டு. யூடியூப் வந்துட்டு ரைட்ஸ் உண்டு. ஏன்னா சில யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஏஐக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஏஐக்கு ரைட்ஸ் கிடையாது. ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவுக்கு ரைட்ஸ் உண்டு. யூடியூப்க்கு ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஏஐக்கு ரைட்ஸ் கிடையாது. மேனேஜரை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ரைட்ஸ் உண்டு, ஏஐக்கு ரைட்ஸ் உண்டு, சோஷியல் மீடியா ரைட்ஸ் உண்டு, யூடியூப் எல்லாத்துக்குமே ரைட்ஸ் உண்டு. இப்போ ஒரே கம்பெனி தான், வேறு டீமுக்கு வேறு மாதிரி நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாமே எங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி மூலமாக தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் சொன்னது வந்து நான் ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே நான் போகலை. வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ரியல் டைம் சினாரியோஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்படி தான் ஒரு ஆஃபீஸில் இருக்கும். இப்போ இந்த லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப்பில் டெவலப்மெண்ட் டீம் கீழே அது ரமேஷ் இருக்கார். அப்போ ரமேஷ் வந்து இந்த லேப்டாப்பில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறப்ப அவருக்கு சோஷியல் மீடியா தெரியாது, பட் யூடியூப் மட்டும் தெரியும். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேபி இந்த லேப்டாப் வந்து வேறு யாருக்கா மாற்றி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அப்போ இந்த லேப்டாப் வந்து ஹெச்ஆர் டீமுக்கு போகுது. இப்போ ஹெச்ஆர்லேருந்து ஒருத்தங்க வந்து இருக்காங்க. ஹெச்ஆரில் வந்து இப்போ மாலதி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஹெச்ஆரில் மாலதி வந்துட்டு இந்த லேப்டாப்பை லாகின் பண்ணுறாங்க. அப்போ அதே லேப்டாப்பில் மாலதியோட யூசர் ஐடி போடுறப்ப அவங்களுக்கு சோஷியல் மீடியா ஓப்பன் ஆகும். அதே லேப்டாப்பில் டெவலப்மெண்ட் டீமில் ஒரு பொருள் சோஷியல் மீடியா ஓப்பன் ஆகாது. அப்போ இது எல்லாமே எங்கேருந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிற இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் we can create the users. ஸோ ஆக்டிவ் டைரக்டரியில் ஏடியில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா யூசர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் குரூப் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் எப்படி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி. அப்புறம் ஓயுன்னு சொல்லுவோம், ஆர்கனைசேஷன் யூனிட்னு சொல்லுவோம், அதை க்ரியேட் பண்ணலாம். யூசர் குரூப் ஓயு அப்படின்னா ஆர்கனைசேஷன் யூனிட். உதாரணத்துக்கு எப்படி ஓயு கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஹெச்ஆருக்கு அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், டெவலப்மெண்ட் டீமுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும், மேனேஜர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ ஹெச்ஆரில் வந்துட்டு ஒரு யூஸரை நான் ஹெச்ஆரில் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஹெச்ஆருக்கு என்ன பாலிசி இருக்கோ அது அப்ளை ஆகும். டெவலப்பர் டீமில் ஆட் பண்ணால் அதுக்கு என்ன பாலிசி இருக்கோ அப்ளை ஆகும். மேனேஜரில் ஆட் பண்ணால் அதுக்கு என்ன பாலிசி இருக்கோ அது அப்ளை ஆகும். சரிங்களா? அண்ட் குரூப் பாலிசி இருக்கும். ஸோ இதை பற்றி நான் எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ வந்து காமனாக வாட் இஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குரூப் பாலிசி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய என்விரான்மெண்ட்டில் 50 லேப்டாப் இருக்குது. அந்த 50 லேப்டாப்லையும் ஐ ஹாவ் டு பிளாக் த யூஎஸ்பி. ஆப்வியஸாக யூஎஸ்பி பிளாக் ஆகி தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி லேப்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ்பி பிளாக் ஆகி தான் இருக்கும். ஏன் யூஎஸ்பி பிளாக் ஆகிருக்கும்னா உங்களோட கம்பெனி லேப்டாப்பில் வந்து டேட்டா வந்து யாரும் நீங்களே வந்து யூஎஸ்பி மூலமாகவோ அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மூலமாக காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ்பி வந்து பிளாக் ஆகிருக்கும். இதே ஒரு கம்பெனியில் 50 லேப்டாப் இருக்குது, 100 லேப்டாப் இருக்குன்னா ஒவ்வொரு லேப்டாப்லையும் அதை நம்ம பண்ண முடியாது. ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு லேப்டாப்லேயும் போய் பிளாக் பண்ணிட்டு அப்படி பண்ணலாம். இப்போ உங்கள் லேப்டாப் இருக்குன்னா அதை யூஎஸ்பி மட்டும் பிளாக் பண்ணால் பண்ணலாம். பட் அப்படி ஒவ்வொரு லேப்டாப்லையும் நம்ம பிளாக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த குரூப் பாலிசி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதன் மூலமாக நான் அந்த குரூப் பாலிசி என்ன பண்ணுறேன், அந்த குரூப் பாலிசியில் நான் வந்து ஓய்வு வச்சுருப்பேன் இல்லை கிரியேட் பண்ணியிருப்பேன். அதில் ஹெச்ஆருக்கு குரூப் பாலிசி என்ன அப்ளை பண்ணுறேன், யூஎஸ்பி பிளாக் பண்ணு. டெவலப்மெண்ட் டீமுக்கு யூஎஸ்பி பிளாக் பண்ணு. மேனேஜருக்கு பிளாக் பண்ணாத. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து
டேட்டாவை காப்பி பண்ணி வேறு எங்கேயாவது கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ மேனேஜருக்கு இவங்களுக்கு பிளாக் பண்ணு, இவங்களுக்கு பிளாக் பண்ணு, இவங்களுக்கு காப்பி பண்ணு. அப்போ இதை நான் குரூப் பாலிசி மூலமாக அதை அப்ளை பண்ணுவேன். அந்த 50 லேப்டாப்லேயுமே ஐ வில் அப்ளை. ஓகே, அண்ட் இதே குரூப் பாலிசி மூலமாக வேறு என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நிறைய பண்ணலாம். குரூப் பாலிசியில் வந்துட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சும்மா ஒரு பேசிக்காக ஒரு நாலேஜ் சொல்கிறேன். டெஸ்க்டாப் வால்பேப்பர் மாற்ற முடியாது, அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ உங்கள் கம்பெனி லேப்டாப் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப்பில் நம்ம சும்மா இருப்போமா? நமக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்டாப் வால்பேப்பரை மாற்றி வச்சுப்போம். லைக் ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுப்போம், எனக்கு பிடிச்ச நடிகரோட ஃபோட்டோ வச்சுப்போம், வேறு ஏதாவது ஃபோட்டோ வச்சுப்போம். அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தட் இஸ் ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அப்போ அந்த உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு லேப்டாப் இருக்குன்னா அந்த லேப்டாப்பில் இந்த லேப்டாப்போட நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதான் வந்துட்டு டெஸ்க்டாப் வால்பேப்பர். சரியா? இது என்னோட லேப்டாப்பு, இது டெஸ்க்டாப் வால்பேப்பர். இது வந்து சரியா? இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர் வந்து ஐ கேன் ஏபிள் டு சேஞ்ச். இதை ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் போனேன், அப்படி போனேன்னா என்னால் டெஸ்க்டாப் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் நான் என்ன பாலிசி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க யாருக்குமே டெஸ்க்டாப் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு வால்பேப்பர் இருக்கும். கம்பெனி நேம் போட்டு, உதாரணத்துக்கு அந்த கம்பெனி பேர் கோவின் அப்படின்றதுனா கோவின் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு வால்பேப்பர் இருக்கும். அதை அப்ளை பண்ணி விட்ருவேன். அப்போ நான் குரூப் பாலிசி மூலமாக 50 சிஸ்டமுக்கும் அல்லது அந்த யூஸருக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளை பண்ணுறேன். அண்ட் டெஸ்க்டாப் வால்பேப்பரில் நான் வைக்கிற இமேஜ் தான் இருக்கணும், யூ கேனாட் சேஞ்ச். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இதில் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போகிறேன், என்னால் இதில் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, என்னால் டெக்ஸ்டாப் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் அங்கே வராது. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஷனே உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் உங்களால் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, அட்மின் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி வரும். ஸோ இதெல்லாமே ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய சாதாரண ப்ரொசீஜர்ஸ். அதே மாதிரி ஸ்க்ரீன் சேவர்ஸ், நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் லாக் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் இருக்குல்ல, ஸ்க்ரீன் சேவர்லேயே உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எதுவுமே வைக்க முடியாது. கம்பெனின்னு என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஃபோட்டோ மட்டும் தான் வரும், நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இந்த குரூப் பாலிசியில் அப்ளை பண்ணலாம். ஸோ யூசர் க்ரியேட் பண்ணுறோம், அந்த யூசர் சம்டைம்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறோம். அந்த குரூப் எதுக்கு அப்படின்னா ஃபைல் ஷேரிங் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேரிங் வந்து பண்ணுவாங்க கம்பெனியில். ஏன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 1000 பேரில் ஒரு 10 HR இருப்பாங்க. இது ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்னா ஒரு 500 பேர் 600 பேர் டெவலப்பராக இருப்பாங்க. ஓகே, ஒரு 600 பேர் டெவலப்பர் இருப்பாங்க. தென் ஒரு 100 பேர் டெஸ்டர் இருப்பாங்க. அப்புறம் வேறு டீம் இருக்கும், சேல்ஸ் டீமு, சப்போர்ட் டீமில் ஒரு 20 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வேறு டீம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஃபோல்டர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ HR 10 பேர், அந்த 10 பேருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோல்டரை அந்த HR மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டெவலப்பர் டீம்னா இந்த டெவலப்பர் டீமுக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஷேர் ஆகிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு டெவலப்பர், நீங்கள் ஒரு டெவலப்பர், ஏன்னா நான் ஒரு கோடை உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஷேர் ஃபோல்டரில் போட்டுருவேன், நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு HR, நீங்கள் ஒரு HR, என்கிட்ட ஒரு 10 கேண்டிடேட் வந்து நாளைக்கு வந்து இன்டர்வியூ பண்ணணும். ஓகே, நான் வந்து நாளைக்கு லீவில் போகிறேன், நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேட்பீங்க, நாளைக்கு 10 கேண்டிடேட் இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னீங்க, யார் அந்த கேண்டிடேட் அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்லுவேன், அந்த ஷேர் ஃபோல்டரில் இந்த ஃபோல்டரில் அந்த கேண்டிடேட் நேம் இருக்குது, அவங்களோட ரெஸ்யூம் இருக்குது, அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ HR பீப்புள் மட்டும் இந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டெவலப்பர் பீப்புள் மட்டும் இந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மற்ற டீம் இந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபோல்டர் ஷேரிங், டேட்டா ஷேரிங் இதெல்லாமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதிலே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளை பண்ணலாம். இந்த HR மேனேஜர் இருப்பார், HR மேனேஜருக்கு மட்டும் இந்த ஃபோல்டர் டெலீட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்கும், மிச்ச யாருக்குமே அந்த ஃபோல்டர் டெலீட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருக்காது.
அது டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனே ஒர்க் ஆகாது. ஆனால் இவருக்கு மட்டும் ஒர்க் ஆகும். இதுவுமே நம்ம வந்து அவருக்குன்னு பெர்மிஷன் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் பாசிபிளாக இருக்கும். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி கீழே வந்துடுவீங்க. ஸோ அந்த என்டையர் நெட்வொர்க்கை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவ் டைரக்டரி தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த ஆக்டிவ் டைரக்டரி தான் வந்து எல்லாமே பண்ணுறாரு. அந்த ஆக்டிவ் டைரக்டரி இருக்கிற இடத்த வந்து டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்கிறோம், டிசின்னு சொல்லுவோம், டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இது ப்ராக்டிக்கலானு. பட் இதை பற்றி டீட்டெயிலாக என்ன நான் சொல்லுவேன். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் வந்து போட்டிருக்கேன் நான், சரியா? இது வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரி சர்வர், என்னோடய சர்வர் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் இது ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். இங்கே டொமைன் நேம் இருக்கா, இந்த டொமைன் தான் ஆக்டிவ் டைரக்டரி. இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ சர்வர் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதாக இருக்கு இல்லையா? இந்த சர்வர் மேனேஜரில் நீங்கள் பார்த்துக்கலாம். லோக்கல் சர்வர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே உங்கள் சர்வரோட எல்லா டீட்டெயில்ஸும் இது தெரியும். கம்ப்யூட்டர் நேம் என்ன டொமைன் தான் ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே. இதை பற்றி லேட்டாக சொல்கிறேன் நான். இதை பற்றிலாம் இந்த டொமைன்னா என்ன, ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை பற்றி லேட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா புரிஞ்சதுக்காக ஒரு ஓவராலாக சொல்கிறேன். இந்த லோக்கல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டையர் சர்வர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் ஐபி அட்ரஸ் என்ன, எந்த டொமைனில் இருக்குது எல்லாமே வந்துடும். இப்போ நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் வந்து நிறைய ஓய் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், யூசர்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இருக்கு இல்லையா, இதான் யூசர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல யூசர் க்ரியேட் பண்ணுவேன். இந்த ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்கிறேன், விக்கி, விஜய், தேரிக்குமார், ஹெச்ஆர்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மணி அப்படி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், மகேஷ் அப்படி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல தான் க்ரியேட் பண்ணுவோம். பட் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எப்படி இதை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதெல்லாமே தான் அப்கமிங் கிளாஸஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹவு டு இன்ஸ்டால் ஆக்டிவ் டைரக்டரி, எப்படி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறது, அந்த யூசருக்கு எப்படி பெர்மிஷன் அசைன் பண்ணுறது, ஒரு ஷேர் ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஷேர் ஃபோல்டருக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், நான் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அந்த ஷேர் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து அந்த ஷேர் ஃபோல்டரில் இருக்கிற டேட்டாவை மாடிஃபை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு நான் ஆக்சஸ் பண்ணால் அந்த டேட்டாவை மாடிஃபை பண்ண ரைட்ஸ் கிடையாது. லைக் அதை நான் வந்து எடிட் பண்ணவோ டெலிட் பண்ணவோ வேறு எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கேன் பாசிபிள் ஆன் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறதுல பாசிபிளாக இருக்கும். இந்த இடத்துல ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறதுல மட்டும் பாசிபிளாக இருக்கும். எந்த கம்ப்யூட்டரில் எந்த சிஸ்டமில் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும், இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது. ஸோ அப்போ ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட கம்பெனி நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி ஒரே இடத்துல இருந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக, நாட் ஓன்லி சிஸ்டம்ஸ், சர்வர்ஸ் ஆல்சோ, சர்வர்ஸ், பிரிண்டர்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்காக, அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம ஆக்டிவ் டைரக்டரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 ஃப்ளோர் இருக்குது, நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, உங்களோட பிரிண்டர் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குது, 5வது ஃப்ளோரில் இருக்குது, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து பிரிண்ட் கொடுத்துடலாம். அந்த பிரிண்டர் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆட் பண்ணுறப்ப பிரிண்ட் சர்வர்னு சொல்லுவாங்க, அந்த பிரிண்ட் சர்வரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்து பிரிண்டர் நீங்கள் வந்து அதுக்கடுத்து போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈவன் நீங்கள் இங்கேருந்து இல்லை, எங்கே இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பிரிண்டர் வந்து யூகேயில் இருக்குது, நீங்கள் இங்கேருந்தே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு பிரிண்ட் சர்வர்னு சொல்லுவாங்க, அந்த பிரிண்ட் சர்வர் மூலம் இங்கேருந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட் பண்ணால் அது பாசிபிள்.
ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் பண்ண முடியும். நம்ம போக போக ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்க போகிறோம். இதில் யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட் மீ கிளாரிஃபை இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா. எஸ், எனி டவுட்ஸ் ஹியர்? எஸ், சம்மன் அக்னாலேஜ். புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது ப்ரோ. ஒரே ஒரு டவுட். லைக் வந்துட்டு இப்போ ஆக்சஸ் வந்துட்டு இப்போ ஒரு கேம்பஸ் இருக்குன்னா இப்போ ஒரு ஃப்ளோர்ல வந்து நிறைய ஓடிசி இருக்கும். லைக் அந்த ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துட்டு இந்த இதில் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். பயோமெட்ரிக் கொண்டு வந்துக்கலாம், ஆக்சஸ் கொண்டு வந்துக்கலாம், எல்லாமே இதில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து நாட் ஓன்லி இந்த ஆக்டிவ் டைரக்டரி வந்து கம்பெனியில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. காலேஜஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கூலில் யூஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன கம்பெனி, ஃபேக்டரிஸ், எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கெல்லாம் சிஸ்டம் பக்கத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் இந்த ஆக்டிவ் டைரக்டரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் நான் சொன்ன ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக புரியும். சரியா? சரி ப்ரோ. இப்போ இந்த நம்ம லேப்ல வந்துட்டு இப்போ யூஎஸ்பிலாம் ஆஃபீஸ் லேப்ல வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்போம்ன்றீங்களா, பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். லைக் இப்போ நம்ம வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு எதுவும் கிரியேட் ஆகுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சொல்லுங்கள். சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஏதாவது போட்டுருந்தா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க உங்கள் லேப்டாப்பில் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. பட் அது அவ்வளோ தூரம்லாம் கம்பெனி இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. அது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் லைசன்ஸ் வாங்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா HCL மாதிரி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணாலே நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருது. இப்போ அந்த மவுஸ் யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஆக்டிவாக இருக்குனா இல்லையா, இந்த மவுஸை எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறேன், என்னென்ன ஆக்சஸ் பண்ணுறேன், அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் சொல்லுது. அது சென்ட்ரலைஸ்டாக HR வாட்ச் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ அது சாஃப்ட்வேர் வச்சு நம்ம பண்ணனா பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே என்னங்க புரியல? ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.